நல்ல தரமான ஆண்கள் பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். பெண் வந்தால் அவளுக்காக கதவை திறந்து விடுவது, அவளை முதலில் போக வைத்துவிட்டு பிறகு தான் பின்தொடர்வது, அவளுக்கு நாட்காலி இழுத்து போடுவது, முதலில் அவளுக்கு உபசரிப்பது என்று ஆண்கள் பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வதுதான் ஆண் மகனுக்கு பெருமை. எதிலும் லேடிஸ் ஃபெஸ்ட் என்று பெண்களுக்கு முன்னுரிமை தருவதுதான் உச்சக்கட்ட ஆண்களின் குணம். எல்லா உயிரிலும் ஆணை விட பெண்ணின் உயிர் அதிமுக்கியமானது. காரணம், அவள் வெறும் ஒரு தனி உயிர் மட்டுமல்ல, அவள் எதிர்கால ஜனத்தொகையின் ஒரு சின்னம். அவள் இல்லை என்றால் வம்சம் விருத்தி அடைய முடியாது என்பதுதான் ரொம்பவும் நேர்த்தியான கலாச்சாரங்கள் பெண்களை போற்றி முன்னுரிமை தந்து கௌரவிக்கின்றன. இப்படி ஆண் பெண்ணிடம் கௌரவமாக பழகி அவள் சௌகரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவன் தேறுகிற ஒரு நல்ல ஆணாக இருப்பான். அப்படி இல்லாமல் நான் ஆம்பளை, அதனால் நான் தான் உசத்தி, பெண்கள் எல்லோரும் வந்து எனக்கு ஏவல் புரிய வேண்டும் என்று பெண்களை குறைவாக நடத்தி அவர்களை அசௌகரியப்படுத்தும் அற்பனாக அவன் இருந்தால் போச்சு, பையன் தேற மாட்டான் என்று அர்த்தம். அதனால் ஆண்களை அலசி தரம் பிரிக்கும் பாகுபடுத்தும் இந்த ஆய்வின் முக்கிய அளவுகோல் அவன் பெண்ணிடம் காட்டும் கண்ணியம். அதற்காக பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்பவன் எல்லாமே மகா உத்தமன் என்று உடனே முடிவு கட்டு விடாதீர்கள். ஆண்களில் சில கில்லாடிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெண்களோடு நிறைய பரிச்சயம் இருப்பதனால், இப்படி நிறைய பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொள்வதையே தங்கள் முழுநேர பணியாக அவர்கள் மேற்கொள்வதனால் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் பெண்களுக்கு பிடிக்கும் என்கின்ற ஆளை அசத்தும் அத்தனை கலைகளும் இவர்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அதனால் இந்த வகை சல்லாப கேஸ்கள் பெண்கள் எதிரில் பரம உத்தமன் மாதிரி வளைய வருவார்கள். தெருவில் போகிற வருகிற பெண்களை எல்லாம் கரிசனை காட்டி வழிய போய் உதவுக்கரம் நீட்டுவார்கள். ஆனால் வீட்டில் அல்லப்படும் அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, மகள் ஆகிய பெண்களுக்கு மறந்தும் உதவ முன் வர மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள். காரணம், இவர்களுக்கு உண்மையிலேயே பெண்களிடம் கண்ணியமாக இருப்பதில் கவனமே இல்லை. கண்ணியமாக இருப்பது போல நடித்து பெண்களை கவிழ்க்க பார்ப்பார்கள். ஒருத்தி கழிந்து விட்டால் உடனே அவளை ஓரம் கட்டிவிட்டு அடுத்தவளுக்கு வலை விரிக்க போய் விடுவார்கள். இந்த வகை ஆண்கள் மிகவும் பழக்கப்பட்ட லீலை மன்னர்களாக இருப்பார்கள். நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்காக நிறைய செய்வார்கள். உருகி உருகி உபசரிப்பார்கள். கவனமாக பார்த்தால் அதில் கொஞ்சம் பந்தாவும் பகட்டும் தெரியும். தட்ஸ் மீன், தலைவர் இதை உபசாரத்துக்காக செய்யவில்லை, அலட்டலுக்காகவே செய்கிறார். அவர் கை சேர்ந்த ஜாலக்காரர். அவரிடம் உஷாராக இல்லை என்றால் தலைவர் உங்கள் தலையில் மிளகாய் அரைத்து விடுவார் என்று அர்த்தம். இதற்கு நேரெதிராய் வேறு சில ஆண்களும் இருக்கிறார்கள். பெண்களோடு அதிகம் பழகும் அனுபவம் இல்லாததால் அவள் எதிரில் எப்படி நடந்து கொள்வது என்பதை அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் லேசாய் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தால் உடனே பிடித்து கொண்டு தக்கபடி உங்களை கண்ணியமாக நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இந்த வகை அறியாத பிள்ளைகளை தகுந்தவாறு பழக்கி வைத்தீர்கள் என்றால் மிகவும் அக்கறையாய் பெண்களை கவனித்து பராமரிக்க பழகிக்கொள்வார்கள்.